வேதம் சொல்கிறது, இன்றே அனுக்கிரக நாள், இன்றே ரட்சணிய நாள். கர்த்தர் இப்பொழுதே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தானே அவருடைய விருப்பம். நாம் உண்மையாய் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த ஆண்டவரால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இவரால் மாத்திரமே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:32 சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை தந்தருளின தேவன் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட சேர்ந்து நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்.